வணக்கம் அன்பு நண்பர்களே. ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலை வழக்கு கடந்த 5ஆம் தேதி சென்னையில் நடந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கை தொடங்கி ஆம்ஸ்ட்ராங் பற்றி பல்வேறு தகவல்கள், அது நல்ல தகவலாக இருக்கலாம், நெகட்டிவ் தகவல்களாக இருக்கலாம், பல்வேறு தகவல்கள் தொடர்ந்து வெளியாகிட்டே இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற தகவல்களில் பெரும்பாலும் நீங்கள் இதுவரை எந்த யூடியூப் சேனல்கள்லையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லையும் பார்க்காத தகவல்களுடைய தொகுப்பை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸ்டாலினை எதிர்த்தாரு, அது எல்லாருக்குமே தெரியும். ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்டார் ஆம்ஸ்ட்ராங். ஆனால் கருணாநிதி பேச்சையே அவர் கேட்காம இருந்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அதிலிருந்து தொடங்கி பொற்கொடிக்கும் அவருக்கும் நடந்த அந்த திருமண வாழ்க்கை எப்படியான ஒரு பின்னணியில் நடந்துச்சு அப்படிங்கிறதுல தொடங்கி பல்வேறு வகையான கோணத்தில் தான் நம்ம ஆம்ஸ்ட்ராங்கினுடைய இதுவரை அறியப்படாத பக்கங்களை தான் பேச போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி சென்னையில் அவர் துள்ள துடிக்க வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அதற்கு பின்பு தான் ஆம்ஸ்ட்ராங் குறித்து பலரும் பேச ஆரம்பித்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதில் அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்படலை. நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் காவல்துறையினுடைய விசாரணை முழுக்க முழுக்க யாரை மையப்படுத்தியிருக்குன்னா சம்போ செந்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றவாளியை கைது பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கி இருந்துட்டு இருக்கு. சரி, இந்த ஆம்ஸ்ட்ராங்கினுடைய பின்னணி என்ன? ஆம்ஸ்ட்ராங் எப்படியான சூழலில் உருவானார்? ஒரு ஆம்ஸ்ட்ராங் ஆம் அண்ணன் அப்படின்னு அவங்கெல்லாம் கொண்டாடக்கூடிய இடத்துக்கு எப்போ முன்னகர்ந்தார்? அவர் அம்பேத்கரிஸ்டா எப்படி வந்தார்? அப்படிங்கக்கூடிய பல்வேறு வகையான விஷயங்கள் இருக்குது. ரொம்ப குறிப்பாக சொல்லப்போனால் ஆம்ஸ்ட்ராங்கோட கூட பிறந்தவங்க மட்டுமே 10 பேர். 10 பேருக்கு நடுவில் பிறந்தவர் தான் ஆம்ஸ்ட்ராங். அவருக்கு 5 பேர் ஆண்பல பிள்ளைகளுக்கு, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 5 பேர்களுக்கு பெயர் வைத்தது யார் தெரியுமா? பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்கினுடைய அப்பா ஒரு பெரியாரிஸ்ட், கடவுள் மறுப்பாளர். அவர் அப்படி தான் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்குறாரு. அந்த வகையில் ஆம்ஸ்ட்ராங்கும் கடவுள் மறுப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில் தான் தன்னுடைய சின்ன வயதிலிருந்து இளமை காலம் வரைக்கும் வளர்ந்தே வரார். நான் முன்னாடியே குறிப்பிட்டதை போல் அந்த வீட்டிலேயே 5 பேருக்கு பெரியாரே பேர் வைக்கக்கூடிய அளவுக்கு தீவிரமான பெரியாரிஸ்ட் குடும்பம் தான் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய குடும்பம். அந்த குடும்பத்திலிருந்து ஆம்ஸ்ட்ராங்கினுடைய அண்ணன் ஒருவர் மத்திய அரசு பணிக்கு போகிறார். அது ரயில்வே, பேங்க் மாதிரியான ஒரு பணி. அந்த மாதிரியான மத்திய அரசு பணிக்கு போகக்கூடியவர் ஒரு காலகட்டத்தில் அம்பேத்கரை வாசிக்க தொடங்கி அவங்க அண்ணன் அம்பேத்கரிஸ்டாக மாறுறார். அதனுடைய அண்ணன் மூலமாக, சகோதரன் மூலமாக தான் அம்பேத்கர் பற்றின ஒரு வாசிப்புக்குள்ளே வராரு ஆம்ஸ்ட்ராங். ஒரு கட்டத்தில் அவர் பெரியாரிஸ்டாக இருந்தவர் அம்பேத்கரிஸ்டாகவும் மாறிடுறார். ஒரு காலகட்டத்தில் அம்பேத்கரிஸ்டா மாறின ஆம்ஸ்ட்ராங் அம்பேத்கரால் தொடங்கப்பட்ட கட்சி தான் இந்திய குடியரசு கட்சி. அந்த இந்திய குடியரசு கட்சிக்கு ஆம்ஸ்ட்ராங்கினுடைய இளமை காலத்தில் தமிழ்நாட்டில் பெரிய லீடராக இருந்தவர் டாக்டர் சேப்பன். அந்த சேப்பனு கூட போய் ஜாயின் பண்ணிக்கிறார். அந்த நேரத்தில் டாக்டர் சேப்பனுக்கு வலதுகரமாக அந்த கட்சியில் இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிற்காலத்தில் புரட்சி பாரதம் கட்சியை நிறுவன பூவை மூர்த்தி. அந்த பூவை மூர்த்தி அந்த கட்சியில் தான் இருந்துட்டு இருந்தார். அப்போ பூவை மூர்த்திகிட்ட இம்ப்ரெஸ் ஆகி பூவை மூர்த்தியினுடைய பேச்சு, அவர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்து தான் இம்ப்ரெஸ் ஆகி ஆம்ஸ்ட்ராங் அவர் கூட போய் பயணிக்கவும் ஆரம்பித்தார். ஒரு காலகட்டத்தில் பூவை மூர்த்தி தனியாகவே புரட்சி பாரதம் அப்படின்னு கட்சி ஆரம்பித்தப்ப அந்த புரட்சி பாரதம் கட்சியில் தன்னை இணைச்சிக்கிட்டார் ஆம்ஸ்ட்ராங். பூவை மூர்த்தியை தன்னுடைய ரோல் மாடலாகவும் அந்த நேரத்தில் அவர் நினச்சிருந்தார். காரணம் என்னென்னா பூவை மூர்த்தியினுடைய செயல்பாடுகள். பூவை மூர்த்தி என்ன செஞ்சாரோ அதைத்தான் ஆம்ஸ்ட்ராங் தன்னுடைய வாழ்க்கையில் பிற்பகுதிகளில் செய்யவும் ஆரம்பித்தார். பூவை மூர்த்தியை யார் பார்க்க போனாலும் அவங்கக்கிட்ட அவர் பூவை மூர்த்தி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படிங்கிறத பூந்தமல்லி பகுதி மக்கள்கிட்ட பேசுகிறப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? கான்ஸ்டியூஷனல் லா படி அப்படின்பாராம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை படி அப்படின்பாராம். ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தான் முதல்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாராம். இப்படியெல்லாம் சொல்கிறதுனால கான்ஸ்டியூஷனல் லா புக்கும் பார்க்க போன ஆளுக்கெல்லாம் கொடுப்பாராம். அதே தொழில் நெறிமுறையை, அதே வழியை தன்னுடைய கடைசி காலம் வரை பின்பற்றுறாரு ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வீட்டுக்கு யார் போனாலும் கான்ஸ்டியூஷனல் லா புத்தகத்தை தான் கிஃப்டாக கொடுப்பாராம் ஆம்ஸ்ட்ராங். இப்படி நிறைய விஷயங்கள் ஆம்ஸ்ட்ராங் பற்றி நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பேச தான் போகிறோம். அப்போ இதில் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் புரட்சி பாரதம் கட்சியில் இயங்க ஆரம்பிக்கிறாரு. பூவை மூர்த்தியை தலைவராக ஏற்றுக்கிறார். அந்த நேரத்தில் இன்னொரு மிக முக்கியமான சம்பவம் நடக்குது. பூவை மூர்த்தி மாரடைப்பில் இறந்து போகிறார். பூவை மூர்த்திக்கு பின்பு அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பு யாருக்கு வருதுன்னா, பூவை மூர்த்தியினுடைய உடன்பிறந்த சகோதரர் வழக்கறிஞரான பூவை ஜெகன்மூர்த்திக்கு போகுது. அவர் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக கூட இருக்கார். அந்த பூவை ஜெகன்மூர்த்தி தலைமையில் புரட்சி பாரதம் கட்சி இயங்குது. அப்போ ஆம்ஸ்ட்ராங் அந்த கட்சியிலிருந்து முற்றா வெளியேறார். வெளியேறிட்டு அவர் நம்ம போய் இன்னொரு கட்சியில் சேர வேண்டாம், நம்ம அம்பேத்கரிஸ்டாக ஆகிட்டோம், அம்பேத்கரை ஃபாலோ பண்ணோம், அம்பேத்கர் தொடங்கின இந்திய குடியரசு கட்சி டாக்டர் சேப்பன் தலைமையில் தமிழ்நாட்டில் இயங்குறப்ப அங்கே போயிருந்தோம். அங்கே நம்ம போகிறதுக்கு காரணமே பூவை மூர்த்தியோட செயல்பாடு தான். பூவை மூர்த்தியோட தனி கட்சியிலையும் இருந்துட்டோம், அவர் மரணத்துக்கு பின்பு நம்ம போய் இன்னொரு கட்சியில் சேர வேண்டாம் அப்படின்னு அரசியல் நடவடிக்கைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பீமாராவ் தலித் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை, அது ஒரு அறக்கட்டளையாக இருக்கலாம், அமைப்பு மாதிரியான ஒரு அமைப்பை தான் ஆம்ஸ்ட்ராங் முதல்ல தொடங்கினார். அதன் வழியாக என்ன பண்ணார்னா, ஆம்ஸ்ட்ராங் நல்ல ஒரு பாக்ஸர். அவருக்கு இயல்பாகவே பாக்ஸிங்கில் ரொம்ப ஈடுபாடு இருந்துச்சு. அதுபோக ஆம்ஸ்ட்ராங் நல்ல ஃபுட்பால் பிளேயர். அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஃபுட்பால் ட்ரைனிங் கொடுக்குறதா இருக்கலாம், பாக்ஸிங் பயிற்சி கொடுக்குறதா இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் பயிற்சி, ஸ்போக்கன் இங்கிலீஷ் நடத்துகிறதா இருக்கலாம், நைட் ஸ்கூல் அப்படிங்கக்கூடிய பேரில் அந்த பகுதியில் கல்வி கொடுக்கணும் அப்படிங்கக்கூடியதுக்கு அவர் சில செயல்பாடுகளை செய்ய ஆரம்பித்தார்.
ஆம்ஸ்ட்ராங் இவ்வளோ நல்லவரா அப்படின்னு நீங்கள் கேட்குறது இப்போ எனக்கு புரியுது. ஆம்ஸ்ட்ராங்கினுடைய வாழ்க்கை முழுசு நம்ம படிக்கிறப்ப நாயகன் படத்தில் வர்றது மாதிரி நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் ஆம்ஸ்ட்ராங் மேலே நமக்கு விழுகிறதும் தவிர்க்கவே முடியாது. அதுக்கான பின்னணியும் நான் இந்த வீடியோவோட பின்பகுதியில் பேச தான் போகிறோம். இப்படியே போய்கிட்டு இருக்கிறப்ப அவர் என்ன பண்ணுறாருன்னா, மிக முக்கியமாக சென்னை மாநகராட்சிக்கு கவுன்சிலர் எலெக்ஷன் வருது. அந்த கவுன்சிலர் தேர்தலுக்கு அவர் கண்டெஸ்ட் பண்ணுறார். அவர் மட்டும் இல்லை, அவரோட பீமாராவ் தலித் அசோசியேஷன் சார்பில் 8 வார்டுகளில் போட்டிடுறாங்க. அதில் திமுக அதிமுகன்னு பெரிய அரசியல் கட்சிகள் பெரும்புள்ளிகள் மோதக்கூடிய அந்த தேர்தல் களத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிதாக ஆம்ஸ்ட்ராங் ஜெயிச்சிடறாரு. ஆம்ஸ்ட்ராங் கவுன்சிலரும் ஆயிடுறாரு. கடந்த அந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் நடக்குது. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கக்கூடிய காலகட்டம். சென்னை மாநகராட்சியில் அதே மாதிரி அதிமுகவுக்கு மேயர் இருக்காங்க. அப்போ அந்த மேயர் பதவியில் இருக்கக்கூடியவரை தகுதி இலக்கம் செய்கிறதுக்கு 3 கவுன்சிலர்கள் இந்த பக்கம் வரணும், திமுக பக்கம் வரணும். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாருன்னா, கருணாநிதி திமுகவுடைய மொத்த கவுன்சிலர்களும் ராஜினாமா செஞ்சிருது. அந்த 3 பேர் மாற்றுக் கட்சிகள், அதிமுக இல்லாத சுயேட்சைகள் மாதிரியான ஒரு 3 பேர் இருக்காங்கல்ல, இந்த 3 பேரையும் ராஜினாமா செய்ய வச்சுட்டா நம்பிக்கை இல்லாத ஒரு பெரும்பான்மை இல்லாத ஒரு மேயராக அந்த மேயர் மாறிடுவார், அதிமுகவுடைய மேயர். அதனால சென்னை மாநகராட்சிக்கான இது அந்தஸ்து கலைஞ்சிரும். ஸோ மறுபடியும் ஒரு தேர்தல் நடக்கும், திமுக ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு வியூகம் வகுக்கிறாரு கருணாநிதி. திமுகவினுடைய கவுன்சிலர்கள்லாம் ராஜினாமா பண்ண ஆயத்தமாயிட்டாங்க. அதே நேரத்தில் இந்த 3 கவுன்சிலர்களில் மற்ற 2 கவுன்சிலர்களை வளைச்சிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு கவுன்சிலர், அது ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங்கை பார்த்தோன்னா கருணாநிதி கிட்ட போய் சொல்கிறாங்க, இப்படி ஆம்ஸ்ட்ராங்னு ஒரு பையன் இருக்கான், அவன் மட்டும் ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொல்கிறான் அப்படின்னோடனே, இவனையா பெரியாரிஸ்ட்டுங்கிற, பெரியாரிஸ்டாக தொடங்கியிருக்கான், அம்பேத்கரிஸ்டாக இருக்கான், தலித் பையன், நான் தலித் மக்களுக்காக நிறைய செயல்பட்டு இருக்கேன், பட்டியல் சமூக விடுதலைக்காக நான் நிறைய போராடி இருக்கேன், நான் சொன்னால் கேட்க மாட்டானா, நான் சொல்கிறேன்னு சொல்லியா அப்படின்னு இருக்கார். அவர் அப்படி நெருக்கமாக சொல்றதுக்கு இன்னொரு காரணம் இருந்துச்சு. ஆம்ஸ்ட்ராங் எப்படி அரசியலில் முதல்ல அரியடி வைத்தார் அப்படிங்கக்கூடிய இடம் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. ஆம்ஸ்ட்ராங்குக்கு ரொம்ப நெருக்கமானவராக இருந்தவர் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ரங்கநாதன். ரங்கநாதன் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை, ஆனால் அவர் ஆம்ஸ்ட்ராங்கை கூடவே வச்சிருந்தார். ஆம்ஸ்ட்ராங்கினுடைய அறிவு, ஆம்ஸ்ட்ராங்கினுடைய அந்த அரசியல் நுட்பம் போன்றவை ரங்கநாதனுக்கு ரொம்ப ஈர்த்துச்சு. ஸோ ரங்கநாதன் தன்னுடைய எப்போவுமே கூட இருக்கக்கூடிய வலதுகரமாக ஆம்ஸ்ட்ராங்கை வச்சிருந்தாரு. ஆம்ஸ்ட்ராங் ரங்கநாதன் மூலம் தான் அரசியல் பயிற்சி பாசறையும் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னே சொல்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் அந்த ரங்கநாதனே திமுக பக்கம் போயிட்டாரு. ஆனாலும் ஆம்ஸ்ட்ராங் திமுகவுக்கு போல, காங்கிரஸ் கட்சியிலையும் தன்னை இணைச்சிக்கல, அப்படியே தனித்த ஒரு தலித் பாலிடிக்ஸ் அப்படிங்கக்கூடிய இதில் ஆம்ஸ்ட்ராங் தெளிவாகவே இருந்தார். ஸோ அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஆம்ஸ்ட்ராங்கை மிக முக்கியமான நகர்வாக என்ன பண்ணனா, கருணாநிதி கூட்டம் அவர் வரல. அந்த நேரத்தில் ஆங்கில நாளிதழ்கள்லாம் கூட அதில் எழுதுறாங்க, யங் தலித் பர்சன் கருணாநிதியினுடைய அப்பீலை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, கருணாநிதியினுடைய வேண்டுகோளை ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு எழுதுறாங்க. இதெல்லாம் சேர்ந்து திமுகவினருக்கே ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்துது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஆம்ஸ்ட்ராங்கோட வெற்றியை செல்லாது, அவர் வாக்குப்பதிவில் வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு செஞ்சிருக்காருன்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் இவருடைய வெற்றிக்கு எதிராக ஒரு வழக்கம் போடுறாங்க. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் அந்த வழக்கு நடந்து கடைசியில் ஆம்ஸ்ட்ராங்கின் பக்கம் தீர்ப்பு வருது. ஆம்ஸ்ட்ராங் வெற்றியும் பெறார். ஸோ இப்படி தான் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கேரியர் ஸ்டார்ட் ஆகுது. ஆம்ஸ்ட்ராங் முதல்ல கவுன்சிலராக இருக்கார். அந்த பகுதியினுடைய லோக்கல் எம்எல்ஏ ரங்கநாதனுக்கு நெருக்கமானவர். இதெல்லாம் வைத்து அவர்கிட்ட நிறைய பஞ்சாயத்துகள் வருது. ஒரு கவுன்சிலராக இருக்கும்போது, சென்னை போன்ற கார்பரேஷனில் இருக்கும்போது நிறைய பஞ்சாயத்துகள் வர்றது வழக்கமான ஒன்று தான். அதை பேச்சுவார்த்தை அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம், கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு பார்க்கலாம். எது எப்படியா இருந்தாலும் பேசி தீர்த்து வைங்க அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட வருது. அப்படி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தன்னால் முடிந்த விஷயங்களை அவர் செய்து கொடுக்குறார். இப்படியே நிலைமை போய்கிட்டே இருக்கு. 2008ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த தமிழகமும் ஒரு நாள் நிலைகுலைந்து போச்சு. சென்னையில் சட்டக்கல்லூரி வாசலில் மாணவர்கள் சிலர் தங்களுக்குள் மோதி கொண்டதில் கடுமையான தாக்குதல் ஏற்பட்டுச்சு. ரொம்ப குறிப்பாக அதுக்கு மூளையாக செயல்பட்டது, அதுக்கு பின்னால் இருந்தது, அந்த மாணவர்களுக்கு பக்கபலமாக இருந்தது ஆம்ஸ்ட்ராங் தான் அப்படின்னு புகார் வருது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அந்த எஃப்ஐஆரில் சேர்க்கப்படலை. ஆம்ஸ்ட்ராங் தான் பின்னாடி இருந்து இயக்குனார் அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. ஸோ அந்த வகையில் ஆம்ஸ்ட்ராங் முதல்ல சமூக வலைதளங்கள் வழியாக ரொம்பவே வெளியில் தெரிய ஆரம்பிக்கிறார். இன்று போல் அன்றைக்கு சமூக வலைதளங்களின் பெருக்கம் இல்லை, தொலைக்காட்சிகளில், அது செய்தி சேனல்களில் நிமிடத்திற்கு ஒரு முறையாக செய்திகளாக ஓடிக்கொண்டே இருக்கிற பொழுது சென்னை சட்டக்கல்லூரியில் நடந்த அந்த சம்பவத்தால் ஆம்ஸ்ட்ராங் மிகவும் பிரபலமாகி விடுகிறார். ஸோ இப்படியே நிலைமை போய்கொண்டே இருக்கிறது. ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவர் கவுன்சிலராக ஜெயிச்சாருன்னு சொன்னோம்ல, அப்போ கவுன்சிலராக ஜெயிக்கிற பொழுது அவருக்கு யானை சின்னம் ஒதுக்கப்படுது. ஏன்னா அது உள்ளாட்சி தேர்தலில் ஒரு சுயேட்சைக்கு யானை சின்னம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த யானை சின்னத்தில் ஜெயிச்சதுனால பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சின்னமும் யானை சின்னம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிர்வாகிகள் நேரில் போய் தேடி பார்த்து ஆம்ஸ்ட்ராங்கை பார்க்குறாங்க. எப்போ இந்தப்பா நீ யானை சின்னத்தில் ஜெயிச்சிருக்க, நீ நம்ம ஆளு பார்ப்ப, நீ நேராக கட்சியில் சேர்ந்துக்கப்பா, இந்த வாரம் வந்துரு, சென்னை கார்பரேஷனில் எங்களுக்கு ஒரு கவுன்சிலர் இருக்காங்கன்னா பெருமை தானே அப்படிங்கிறார். ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாயாவதி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க. ஸோ அப்போ அந்த கட்சிக்கு சென்னையிலையும் ஒரு முகம் தேவைப்படுது அவங்களுக்கு. ஸோ அவங்க ஆம்ஸ்ட்ராங் போய் சந்திக்கிறாங்க, அணுகுறாங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் சொல்கிறாரு, எனக்கு பிஎஸ்பினா என்னன்னே தெரியாதுப்பா, பகுஜன் சமாஜ் பார்ட்டியில் எனக்கு என்ன கொள்கை, என்ன சித்தாந்தம் எதுவுமே தெரியாது. நான் ஒரு அம்பேத்கரிஸ்ட் அம்பாட்டுக்கு இயங்கிட்டு போகிறேன், நான் ஒரு தலித் அசோசியேஷன் வச்சுருக்கேன், அதில் நான் இயங்கிட்டு போகிறேன், விட்டுருங்க அப்படிங்கிறார்.
உடனே இவங்க போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் யானை சின்னத்தில் நீ போட்டிட்டப்பா, யானை நீ பிஎஸ்பிக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பின்பு இவர் வேறு வழியே இல்லாமல் சரி ஓகே நான் வரேன், ஆனால் எனக்கு வடசென்னை மாவட்ட தலைவர் மட்டும் போதும், நீங்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் தரேங்கிறாங்க. இல்லை வடசென்னை மாவட்ட தலைவர் மட்டும் போதும்னு வடசென்னை மாவட்ட தலைவர் வாங்கிக்கிறார். இவரோட செயல்பாடுகளை பார்த்துட்டு ஒரு 3 மாவட்டத்துக்கான மாவட்ட தலைவராக போடுறாங்க. அடுத்து மாநில ஒருங்கிணைப்பாளராக போடுறாங்க. அதுக்கு பின்பு உடனடியாக ஒரு மாநில தலைவராக போடுறாங்க. தான் மாநில தலைவராக இருக்கும் பொழுது உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதல் மந்திரியாக இருக்கக்கூடிய மாயாவதியவே அழைத்து வந்து சென்னையில் ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை போட்டு காட்டினாரு ஆம்ஸ்ட்ராங். சரி, ஆம்ஸ்ட்ராங் கட்சிக்காரங்கள்ட்ட எப்படி இருப்பாரு அப்படின்னு பார்த்தா, ஆம்ஸ்ட்ராங் கிட்ட ஏராளமான பணங்கள் இருக்கு, சொத்துக்கள் இருக்கு, அவர்கிட்ட கார்கள் இருக்கு. அது வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து எப்படி அதை உருவாக்கினாரு அப்படிங்கிறத நான் இனி வரக்கூடிய தகவல்களில் பேசுவேன். அதுக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் என்ன செய்வார்னா, கட்சிக்காரங்களை எப்படி நடத்துவார்னா, கிட்டத்தட்ட அவருக்கு அந்த சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களில் யாராவது ஒரு மாவட்ட தலைவர் திடீர்னு ஃபோன் போட்டு வர சொல்லுவார், வீட்டுக்கு வாப்பா அப்படிம்பார். வீட்டுக்கு வந்தோன்னா இந்த கார் எடுத்துகிட்டு போவோம், வா அந்த டீ கடைக்கு போவோம், அல்லது அங்கே போவோம், அந்த கார் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் அப்படிம்பார். கார் எடுத்துகிட்டு போயிட்டு வா அப்படிம்பார். இவர் இருந்து பார்ப்பாராம், கார் நல்லா ஓட்டுறியா? ஆமாம் நல்லா ஓட்டுனேனே. எப்படி இருக்கு கார்? சூப்பராக இருக்குது. என் பழைய கார் தான், நீயே வச்சுக்க, ஊருக்கு கொண்டு போ அப்படிம்பாரான். இப்படி மட்டுமே ஒரு 10 மாவட்ட தலைவர்களுக்கு மேலே தன்னுடைய பழைய கார்னு கொடுத்தாராம் ஆம்ஸ்ட்ராங். இதை இன்னொரு கோணத்தில் பார்க்கலாம். கட்சியினர் மீது அவர் காட்டிய நேசம் அப்படின்னு இதை பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங்குக்கு இவ்வளோ கார் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்ப அவர் வந்து என்ன பண்ணிங்கன்னா, தொழில்முறையாக அவர் ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் கூட அவர் ஒரு அம்பேத்கரிஸ்டாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக, பூவை மூர்த்தி எப்படி செயல்பட்டாரோ அதுபோல் செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக யாரெல்லாம் சட்டம் படிக்க விரும்புகிறீங்களோ சட்டப்படின்னு அவர்களுடைய தரவுப்படியே ஒரு 2000 பேரை வக்கீலாக்கியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் ஆம்ஸ்ட்ராங்குக்கு இன்னொரு வகையில் சிக்கலும் ஆரம்பிக்குது. ஆம்ஸ்ட்ராங் வழக்கறிஞர்களாக ஆக்கி விட்டவங்க எல்லாம் கோர்ட்டுக்கு தான் போகிறாங்களா, சட்டத்துறையில் தான் ஜெயிச்சாங்களா அப்படிங்கிறது ஆம்ஸ்ட்ராங்கால் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஒரு 2000 பேரை உருவாக்கியிருக்கார். அவருடைய லைஃப் டைம் ஜேர்னியில் ஒரு கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளில் பல ஆயிரம் பேரை அவர் உருவாக்கணும்னு நினைத்தவர் ஒரு 2000 பேரை உருவாக்கியிருக்கார். அதில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வழக்கறிஞர்கள் தொழில் எத்திக்ஸ், அவங்களுக்கு வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறது, சமரசம், இசைவு, தீர்ப்பு, உடன்பாடுகள்லாம் வழக்கறிஞர்கள் ஈடுபடுறது வழக்கம். அதில் அவர்கள் தொழில் எத்திக்ஸ்களை மீறி சில நேரங்களில் செயல்படுறப்ப நான் யார் தெரியுமா, ஆமண்ணே ஆளு அப்படிம்பாங்களாம். ஆமண்ணே அப்படின்னு தான் ஆம்ஸ்ட்ராங்குக்கு நெருக்கமானவங்க அவர் சொல்லுவாங்களாம். ஸோ ஆமண்ணே ஆளுன்னு சொல்லி இவர்கள் பதிவு செய்த இடங்கள் பல இடங்களில் ஆம்ஸ்ட்ராங்குக்கே அறியாமல் ஆம்ஸ்ட்ராங் மீது ஒரு பகை வளையத்தை சுற்றி விடுகிறது. இன்னும் சொல்லப்போனால் ஆமண்ணே அப்படிங்கக்கூடிய அந்த அடையாளத்தை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் அவரும் மக்களுக்காக பிரச்சனைகளில் அல்லது ஒரு ரியல் எஸ்டேட் விஷயங்களில் அதை நம்ம வந்து அது என்னால் ஊர்ஜிதமாக இது வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்தா பேச்சுவார்த்தையா என்கிற வரைமுறைக்குள்ளே நம்முடைய பார்வையை பொறுத்தது. அதுக்குள்ளே என்னால் சுருக்க முடியலை. ஏன்னா ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிறதுனால வழக்கறிஞர் மத்தியஸ்தம் செய்வது அந்த தொழிலினுடைய ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில் ஒன்றுங்கிறதுனால, இதே ஒரு சாதாரண ஒரு அரசியல் தலைவர் செய்கிற பொழுது நம்ம அதை வந்து கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஆனால் ஒரு வழக்கறிஞராக ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் கோர்ட்டுக்கு உட்பட்டு அதை செய்யப்பட்டால் அதை நம்ம கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லிட முடியாது. சமரசம், இசைவு, தீர்ப்பெல்லாம் சட்டம் அனுமதிச்சதாகவும் இருக்குது. ஸோ அந்த வகையில் அவர் பல விஷயங்களில் தலையிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் அவருக்கு பணங்கள் ஒரு பக்கம் குவிஞ்சாலும் கூட அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்கிட்ட சொல்கிறப்ப சொன்னார், அவர் ஒரு ராபின் குட் மாதிரி அப்படின்னார். என்ன அப்படின்னா, அவருக்கு பணம் எப்படி வேணாலும் வந்துட்டு போலாங்க, அந்த பணத்தை எடுத்து அப்படியே மக்கள் கிட்ட தான் கொடுத்தாரு. நிறைய அம்பேத்கர் பாசறையை உருவாக்கினாரு, நிறைய இளைஞர்களை படிக்க வச்சாரு. ரொம்ப குறிப்பாக அவர் அவருடைய சமூகம் சார்ந்த இளைஞர்களை ரொம்பவே படிக்க வச்சாரு. அவர்களுக்கு இங்கிலீஷ் போதிக்கணும்னு நினைச்சாரு. சொன்னா நம்ப மாட்டீங்க, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அலுவலகத்தில் நரிக்குறவர்களை கூட்டு வந்து இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்தாரு அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ நல்ல மனிதன், அப்போ ஏன் ஒரு குற்றப்பின்னணி கொண்டவரா இருந்தார் அப்படின்னா, ஒரு எஃப்ஐஆர் கூட அவர் மேலே இல்லையாங்க, நீங்கள் எப்படி குற்றப்பின்னணி கொண்டவர் சொல்கிறீங்க? எங்கள் ஆற்காடு சுரேஷ் வந்து இன்று கொலைக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ஏங்க ஆம்ஸ்ட்ராங் கொள்றாரு அப்படின்னா, அதுக்கு ஒரு தகவலை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பாம் சரவணன் அப்படிங்கக்கூடிய ஒரு அண்ணன் தென்னரசு, அந்த தென்னரசை வட சென்னையினுடைய மாவட்ட தலைவராக போட்டவர் ஆம்ஸ்ட்ராங் அவரை மாவட்ட தலைவராக போட்டிருக்கிற பொழுது அவரை ஆற்காடு சுரேஷ் கொலை பண்ணிடுறார். அவங்களுக்குள்ளாடி என்ன பஞ்சாயத்தாக இருக்கலாம், கட்ட பஞ்சாயத்தாக இருக்கலாம், குடுக்கல் வாங்கலாக இருக்கலாம். அதனால அவருக்கு வந்து கொலை செய்து விடுகிறார். யாரை? தென்னரசை, வட சென்னை மாவட்ட தலைவரை. அந்த தென்னரசு கொலைக்கு பழியாக ஆற்காடு சுரேஷை பட்டினப்பாக்கத்தில் வச்சு பீச்சில் வச்சு அந்த தென்னரசினுடைய உடன்பிறந்த சகோதரர் பாம் சரவணன் கொலை செய்து விடுறார். ஆனால் இதில் பாம் சரவணன் தான் கொலையாளி, இவரை பின்னால் இருந்து ஆம்ஸ்ட்ராங் இயக்குறதா நினைத்து கொண்டு ஆற்காடு சுரேஷ் தம்பியெல்லாம் இவரை எதிரியாக பார்த்தாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். பொதுவாக குற்றப்பின்னணிகளில் எதுவுமே வழக்குகள் அவர் மீது இல்லாவிட்டாலும் கூட பல வழக்குகளில் ஒரு மூளையாக செயல்பட்டார் அப்படிங்கிறது தான் பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. அது எதுவுமே பொதுவாக நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் காவல்துறையை பெரிதாக மதிப்பவர்கள், நீதிமன்றத்தை ரொம்ப பெரிதாக மதிக்கக்கூடியவர்கள், கண்ணியமிகு நீதித்துறை தான் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருப்போம். ஸோ நம்மளை பொறுத்தவரை குற்றப்பின்னணி அப்படிங்கிறது, குற்ற புலனாய்வு என்பது வந்து இஷ்டத்துக்கு நம்ம பேசுகிறதில்ல. ஒரு எஃப்ஐஆர் என்ன சொல்லுதோ, ஒரு முதல் தகவல் அறிக்கை என்ன சொல்லுதோ அதனுடைய அடிப்படையில் மட்டும் தான் நான் தகவல்களை பகிர்றதுனால பெரும்பான்மையான எஃப்ஐஆர்களில் ஆம்ஸ்ட்ராங் பெயர் இல்லை. ஆனால் அவர் பின்னால் இருந்து கொண்டு தன்னுடைய பெயரே வராமல் பார்த்துக் கொள்கிறார் அப்படிங்கிறதா
எதிர்க்க முகாம்கள்லாம் தொடர்ந்து குற்றச்சாட்டி வந்தாங்க. சரி, ஆம்ஸ்ட்ராங்குக்கு இப்படியெல்லாம் பல தன்மைகள் இருந்தாலும் கூட அவருடைய திருமணம் எப்படி நடந்தது? ஏங்க ஒரு குற்றப்பின்னணி இல்லாத நபர் உரிய வயதில் திருமணம் செய்யணும்ல? ஏன்னா எனக்கு ஒரு 25 வயதில் 30 வயதில் திருமணம் நடந்திருக்கணும்ல. அவர் ஏன் இப்போ 50 வயது நெருங்குகிற பொழுது அவர் குழந்தைக்கு 1 வயசு பிறந்தநாள் நடக்குது, ஏன் இவ்வளோ தாமதமாக திருமணம் செய்கிறார்? அப்போ அவர் ஏதோ ஒரு குற்றப்பின்னணி இருந்துச்சுல, அந்த குற்றப்பின்னணியால் திருமணத்தை தள்ளி போட்டாரான்னு கேட்டால் இன்னொரு தகவல் சொல்கிறாங்க. அவர் பொதுவாக அம்பேத்கரிஸ்டாக இருக்கக்கூடியவர்கள், அம்பேத்கரை ஒரு நேசித்து இயங்கக்கூடியவர்கள் திருமணம் செய்து கொள்வதை தள்ளி போடுவார்கள் அல்லது திருமணமே செய்ய மாட்டார்கள். அதுக்கு 2 பேரை உதாரணமாக சொல்கிறாங்க. ஒன்று கான்சிராம், அந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிறுவனர். அவர் கான்சிராமுக்கு சிலைகள் இன்றைக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு போனீங்கன்னா பல இடங்களில் இருக்குது. அவருடைய வழியை பின்பற்றி அதே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முதல்வராக இருந்த மாயாவதி திருமணம் செய்து கொள்ளலை. ஏன் தமிழ்நாட்டில் திருமாவளவன் அம்பேத்கரிஸ்டாக இயங்கி தலித் அரசியல் பேசக்கூடிய திருமாவளவன் திருமணம் செய்து கொள்ளலை. இதையெல்லாம் சுட்டி காட்டிட்டு அப்போ ஏங்க அதே மாதிரி தாங்க அவரும் இருந்தார். ஒரு அம்பேத்கரிஸ்டுக்கு திருமணம் தேவையில்லை, சமூக விடுதலை தேவை, சமூக மாற்றம் தேவை, அந்த மாற்றத்தை நோக்கி அவர் ஓடினார், அந்த மாற்றத்தை நோக்கி அவர் இயங்கினார் அப்படின்னார். அப்போ ஏங்க அவர் 49 வயசு 48 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறாரு? அம்பேத்கரிஸ்டாவே இருந்திருக்கணும்ல அப்படின்னா அதற்கு இன்னொரு விடையை சொன்னார். அந்த பகுஜன் சமாஜ் கட்சியில் மிக முக்கியமான நிர்வாகிகளில் ஒருவராக பொற்கொடியினுடைய அப்பாவும் இருந்தார். அந்த பொற்கொடி யார்? இன்றைக்கு திருமதி ஆம்ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவர். அந்த பொற்கொடியினுடைய அப்பா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிர்வாகியாக இருந்தார். பகுஜன் சமாஜ் கட்சியிலே இருக்கக்கூடியவர்களும் சேர்ந்து பொற்கொடியும் அவர்களே விருப்பப்பட்டு ஆம்ஸ்ட்ராங்கை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டதனால தான் ஆம்ஸ்ட்ராங் கல்யாணம் பண்ணார் அப்படின்னு சில நண்பர்கள் தெரிவித்தாங்க. சரி, இது எல்லாத்துக்கும் மேலே ஆம்ஸ்ட்ராங் கடைசி வரை அப்படி பெரிய டானாவே இருந்தாருன்னா அவர் ஒரு நிழல் உலக தாதா அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். காரணம் என்னன்னு பார்த்தா அவர் எல்லாமே அவர் மூளையாக செயல்பட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் எதையுமே நிரூபிக்க முடியாது அப்படிங்கக்கூடியதை சொல்கிறவங்களும் இருக்காங்க. சுருக்கமாக சொல்ல போனால் நாயகன் படத்தில் வர மாதிரி நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கக்கூடியது யாருக்கு பொருந்தோ இல்லையோ, அந்த கமலஹாசனுக்கு பொருந்தோ இல்லையோ, அது நிச்சயமாக ஆம்ஸ்ட்ராங்குக்கு பொருந்துங்கிற மாதிரி அவருடைய வாழ்க்கை, அவருடைய பின்னணி எல்லாமே விடை தேடாத மர்மங்கள் கொண்டதா, பல மர்ம முடிச்சுகளை கொண்டதாக தான் இருக்குது. இப்போ கூட அவருடைய மரணத்துக்கு பின்பு ஒரு பெரிய ஒரு மோசடியில் ஏற்பட்ட நிதி மோசடி சார்ந்த ஒரு விவகாரம் பேசப்படுகிறது, ஒரு ரியல் எஸ்டேட் தொடர்பான ஒரு விவகாரம் பேசப்படுகிறது, ஹார்பரில் நடந்த ஒரு முறைகேடு தொடர்பாக பேசப்படுகிறது. இவ்வளோ விஷயத்தையும் பண்ணாரா? பார்க்க நடிகர் பிரபு மாதிரி அழகா அம்சமாக இப்படி ஒரு மாதிரி வண்ணமாக இருக்கக்கூடியவர் இவ்வளவு எண்ணங்களோடு செய்தார் அப்படிங்கிறதே நிரூபிக்க முடியாததாக தான் இருக்குது. அப்படிங்கக்கூடிய நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய விவகாரத்தில் தொடர்ந்து பல மர்மங்களும் இனி அவருடைய மரணத்தில் அவிழ்க்கப்பட வேண்டியிருக்கிறது. அதை தமிழக காவல்துறை சிறப்பாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார், அவர்கள் செய்வாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது. தன்னுடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட அவர் ஒரு பல ஆயிரம் அரசியலமைப்பு சட்ட புத்தகங்களை தன்னுடைய வீட்டில் வச்சுட்டு யார் பார்க்க போனாலும் அவர் 2 கிஃப்ட் கொடுப்பாராம். ஒன்று அரசியலமைப்பு சட்ட புத்தகம், கான்ஸ்டியூஷனல் லா, அதை எழுதியவர் டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் என்பதனால் அது 1950ஆம் ஆண்டுகளில் அது நவம்பர் 26ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு அமலுக்கு வந்தது. அந்த அமலுக்கு வந்ததை கொண்டாடுகிற வகையில் கான்ஸ்டியூஷனல் லா புத்தகம் ஒரு வீட்டில் ஆயிரக்கணக்கான தொகுப்பு இருக்குமா. அதே மாதிரி மாணவர்கள் யாராவது தேடி போனாங்கன்னா நல்ல பரிச்சிருதுன்னு ஒரு பார்கர் பெண்ணை பரிசாக கொடுப்பாராம். இப்படி ஏராளமான விஷயங்கள், பாசிட்டிவ் பக்கங்கள் ஆம்ஸ்ட்ராங் பற்றி சொல்கிறாங்க. நான் சொன்னதை போல் நரிக்குறவர்களை அழைத்து வந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அலுவலகத்தில் இங்கிலீஷ் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணவர் ஒரு காலகட்டத்தில் புத்திசம் மேலே ரொம்ப ஈடுபாடு. ஏன்னா அம்பேத்கர் தன்னுடைய வாழ்வின் இறுதி பகுதிகளில் அவர் புத்த மதத்தை தழுவுறார். ஸோ அவரை போலவே இவரும் பின்பற்றி ஒரு புத்திஸ்டாக அவர் மாறுகிறாரு. புத்த மதத்தை ஃபாலோ செய்ய ஆரம்பிக்கிறாரு. சென்னையில் மட்டும் 3 இடங்களில் புத்தர் விகாரங்களை ஆரம்பிச்சிருக்காரு. அதற்கு மட்டுமே பல கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே அங்கே தினசரி 3 வேளை அங்கே புத்திஸ்டுகளுக்கு உணவு பரிமாறப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் அன்னதானம் நடக்குதா. இது மட்டும் இல்லாமல் புத்தர் சிலைகளை ஆயிரக்கணக்கில் வாங்கி கிஃப்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு யோகா பயிற்சி இருக்கான். புத்திச நிலையில் 15 நாள் பயிற்சி, 50 நாள் பயிற்சி அப்படின்னு இருக்கான். அதில் ஒரு 50 நாள் யோகா பயிற்சி எடுத்திருக்காராம் ஆம்ஸ்ட்ராங். இதே பயிற்சியை தான் ராகுல் காந்தியும் எடுத்தார். அது எடுத்த பின்பு தான் அவருடைய பேச்சில் அவ்வளோ மெச்சூரிட்டி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பயிற்சியை ஆம்ஸ்ட்ராங்கும் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பல பக்கங்கள் நீங்கள் இதுவரை பல யூடியூப் சேனல்களில் கேட்காத தகவல்களை தான் நான் ஆம்ஸ்ட்ராங் குறித்து பகிர்ந்திருப்பேன் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த வழக்கினுடைய போக்கு குறித்தும் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் நாம் அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.